வணக்கம். நான் ஜெர்மனிலேருந்து சிவகுமார். என் யூடியூப் டைம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இன்றைக்கு நாங்கள் செய்யப்படுற சாப்பாடு வந்து ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் புகழ்பெற்ற சாப்பாடு தான் ரோல். ரோல் என்ன மாதிரி செய்கிறது, எப்படி செய்கிறேன்ட்டு இப்போ இன்றைய ரோல் கறியை செய்து பார்ப்போம். என்ன இந்த ரோல் செய்கிறதுக்கு காரணம் இந்தியாவில் இருந்து எங்களோட தமிழ்நாட்டுக்காரர் கேட்டுருந்தேன் எப்படி ரோல் செய்கிறேன், அதுக்காண்டி தான் இந்த ரோல் செய்து ஆட்டுறேன். இது கூடுதலாக எங்களை ஆட்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கூடுதலாக ரோல் சுடுவினம், சில பேர் சுடுவினம் கோழி இறைச்சியில் சுடுவினம், மாட்டிறைச்சியில் சுடுவினம். நாங்கள் வந்து எப்போவும் இந்த ரோல் சுடுறது வந்து ஆட்டிறைச்சியில் செய்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆட்டிறைச்சியை எப்படி காய்ச்சுறது, எப்படி ரோல் சுடுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்களையும் ஆட்டிறைச்சி எப்படி காய்ச்சுறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு காய்ச்சினா நல்ல வாசம் அடைக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரோல் எப்படி கிறிஸ்பியாக இருக்கும் என்றெல்லாம் இப்போ பார்ப்போம். அந்த ரோலை சுட்டு காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் கிட்ட சுட்டு சாப்பிட்டு பாருங்க. ஓகே, நன்றி. What does perfect even mean? Is there even such a thing? Ooh, can we switch up all the rules and imagine a utopia? Darling, I'm just so fed up with these expectations. They keep weighing me down. My heart is begging me to get the hell out of my head. I'm gonna live inside the upside down for a minute and pretend, honey, I'm a perfect 10. Whoa, whoa, honey, I'm a perfect 10. Whoa, whoa, and if I say it enough, it gets ingrained in my head, and I start to see, honey, I'm a perfect 10. Honey, I'm a perfect 10. Whoa, honey, I'm a perfect 10. Honey, I'm a, yeah. இப்போ பாருங்க, முதல் ரச்சிக்கறி என்னென்னு காய்ச்சினு காட்டினேன். நான் ரச்சிக்கறி காய்ச்சிக்கல என்னத்துக்கு நான் சொல்லலைன்னு சொன்னால் அதில் சவுண்டு கொஞ்சம் பிள்ளையாக இருந்தால் அதால் ரச்சிக்கறிக்கு போடுற சாப்பாடு அப்படி காய்ச்சினு காட்டியிருந்தேன். பாருங்கள், இப்படி ரச்சிக்கறி கொஞ்சம் தடிப்பாக இருக்கணும். தடிப்பாக இருக்கும். இந்த எலும்பு எல்லாத்தையும் எடுத்தப்பட எலும்பு போட்டு காய்ச்சினா தான் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா உரைப்பாயம் இருக்கும். அப்படி ரச்சிக்கறி காய்ச்சிக்க நல்லா தூள் போட்டு நல்லா கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்ல டேஸ்டியாக இருக்கும். என்ன அப்போ இந்த எலும்பெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் இதுக்குள்ள என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உருளைக்கிழங்க எக்ஸ்ட்ரா அவிச்சு போட்டு கலக்கினா அந்த ரோல் உருட்டைக்க நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். என்ன பெஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் அந்த உருந்து ஓட்டுற மாதிரி இருக்காமல் நல்ல தைரியமாக நிற்கும், எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். நான் உருளைக்கிழங்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அவிச்சு வச்சுருக்கிறேன். அவிச்சு நல்லா உப்பு போட்டு நல்லா அவிச்சு வச்சுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த ரச்சி கறியோட கலக்க போகிறேன். கலந்து காய்ச்சினா உருளைக்கிழங்கு நீங்கள் கணக்கை ரச்சி போட தேவை. சில பேருக்கு ரச்சி சில பேர் பிடிக்காது. அப்போ உருளைக்கிழங்குக்கும் ரச்சிக்கும் நல்ல டேஸ்ட், அந்த வாசத்திலே சாப்பிடலாம். அது இந்த உருளைக்கிழங்கு போட்டு ரச்சிகளை கலப்போம். இப்போ இந்த ரச்சி எடுத்து இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கோட கலக்க போகிறேன். நல்லா கொஞ்சம் உரைப்பு, நான் முதல் சொன்ன மாதிரி உரைப்பாக கலந்து போட்டு குழைச்சி நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். என்ன கொஞ்சம் உருக்கமாக இருந்தால் தான் அந்த பொரிக்கைக்கெலாம் உள்ளுக்கு நசியாது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும் ரோல். என்ன நல்ல உரைப்பாக நல்ல சிவப்பாக இருக்கும். என்ன அதுதான் இப்படி புள்ளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்குங்க. இந்த எலும்பு எல்லாத்தையும் எடுத்து வைங்க. அதுக்குள்ள இந்த கராம்புவல் கருவாப்பட்டையெல்லாம் போட்டு கறி காய்ச்சினாலும் அந்த கராம்புவல் வந்தால் கருவாப்பட்டையில் வந்தால் அதை வெளியில் எடுங்க. அந்த கராம்பு போட்டுக்கு சமைச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அந்த கொஞ்சம் ஓப்பாக இருக்கும். ஆனால் இந்த பாத்திரம் இருக்கணும். நீங்கள் வேணுமெண்டா இன்னும் கூட ரச்சி போடலாம். நான் இது அங்கே ஜேமங்கார சாப்பிட்றதுக்காக தான் கொஞ்சம் ரச்சியை குறைச்சி உரைப்பும் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டேன். ஏன்னா அவங்களுக்கு உருளைக்கிழங்கு விருப்பம். அப்போ இது செய்தால் அவங்க ஜேமங்கார சாப்பிடுவாங்க.
நீங்கள் ரச்சிக்கையை கொஞ்சம் கூட போட்டு சமைங்க. சுற்றுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இப்போ முட்டை, அதோட இங்கே ஜேர்மனில் இருக்கிறார்கள், ஐரோப்பாவில் இருக்கிறார்கள் தெரியும், பனியமேல்னு சொல்லுவாங்க. இங்கே பனியமேல், அதாவது ரஸ்க் பவுடர், இங்கிலீஷில் சொல்ல போனால் ரஸ்க் பவுடர்னு நினைக்கிறேன், பனியமேல். அதோட இது ஆசியங்கடையில் விற்கிது ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ஃபேக்ட்ரி, அதாவது ஃப்ரில்லிங் சாய்க்குன்னு சொல்லுவாங்க இங்கே ஜேர்மனில். இந்த சாய் ஆசியங்கடையில் விற்கிது, ஒரு பேக்கெட்டுக்கு 40 இருக்கும். இப்போ எப்படி செய்கிறான்றதை பார்ப்போம். அதுக்கு ஒரு கோப்பைன்னு எடுத்து இந்த பனியமேல், அதாவது ரச் பவுடரை போடுறீங்க, கொஞ்சம் போடுங்க, அப்புறம் வேணுமெண்டா திரும்ப போடலாம். ஏன்னா மிச்சம் வந்தால் அப்புறம் திரும்ப வைக்கலாது. இப்போ இதுக்குள்ள ஒரு ரச் பவுடரை போடுறீங்க ஒரு பிளேட்டில். ரோல் பேப்பர் எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் இப்படி ஒன்றா உரிச்சு எடுக்கலாம். என்ன இப்போ பாருங்க, இது அந்த ஃப்ரீசரில் இருக்கும். முதல்ல நீங்கள் எடுத்து இலக வைக்கணும். என்ன பாருங்க, 40 இருக்கும் இதுக்குள்ள. பாருங்க, இதுதான் அந்த ரோல் பேப்பர். நீங்கள் முட்டையை அடித்து ஒரு பிளேட்டில் போடுங்க. அந்த கொஞ்சம் ஆழமான பாத்திரத்தில் போட்டால் தான் ரோல் உருட்டி எடுக்க சுவாம். என்ன நான் முட்டை போடக்கல, முட்டையை விட்டுட்டு கலக்கல. இதுக்கு என்ன செய்ய வேண்டாம், கொஞ்சம் உப்பு, மிளகு, கொஞ்சம் மஞ்சள் போடுவேன். ஒரு கலக்கினா தான் அந்த முட்டை வந்து ஒரு வெடுக்குத்தன்மை இருக்காது. கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலவுங்க, அப்படின்னா கொஞ்சம் தட்டியாக இருக்காது. அளவாக கொஞ்சம் தண்ணி கலக்கணும். இல்லாட்டி நீங்கள் பால் பண்ண மாட்டால் பாலும் கலக்கலாம். இப்போ நான் மஞ்சள் போடுறேன், அதாவது குக்கும்பர், கொஞ்சம் உப்பு போடுவோம். ஏண்டா முட்டைக்கு கொஞ்சம் உப்பு போடணும். வேண்டாம், அப்புறம் வழியில் கடைக்க பச்சை தண்ணியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பெப்பர், அதாவது பெப்பர், மிளகு போட்டால் நல்ல பிக்காண்டாக இருக்கும். என்ன ஓகே, இதெல்லாம் கலக்கிட்டு சைட்டாக வச்சுட்டு இப்போ நாங்கள் சுடத்து வாங்குவோம். என்னென்ன ரோல் உருட்டுறன்றதை பார்ப்போம். பாருங்க, நான் எல்லாம் இப்போ செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது ரோல் பேப்பர், இது அந்த ரஸ்க் பவுடர், இது முட்டை, இது வந்து ஃப்ளச்சு வச்சு ஆட்டிறச்சி உருளைக்கிழங்கு, இது உருட்டி வைக்கிறதுக்கு இந்த தட்டு. அப்புறம் ஒலிம்பி தேடிக்கொண்டிருக்காமல் இப்போவே எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு இடத்திலிருந்து செய்யுங்க. ரோல் பேப்பரை உரிச்சு எடுப்போம். இங்கே மெதுவாக உரிச்சு எடுக்கணும், பீக்காமல் உரிச்சு எடுங்க. பாருங்கள், நார்மலாக பெறும், மெல்லிசா பெறும். பேப்பர் வந்துட்டு எல்லாம் வைக்கிறீங்க. இப்படித்தான் உருண்டையாக செய்யணும். செய்து ஒரு சைட்டில் வைங்க. பிறகு பனியை மேலே உருட்டி வச்சுட்டு பிறகு முட்டையில் துவைச்சு பனியில் பண்ணுறது. அப்படி எடுக்க மெதுவாக வரும். இது நீங்கள் ஃப்ரீசரில் இருந்தால் முதல்ல எடுத்து கொஞ்சம் வெளியில் வச்சுடுங்க. அப்படின்னா மெதுவாக எடுத்து எடுக்காமல் நீங்கள் ஃப்ரீசரில் உடனே எடுத்தீங்கன்னா பிஞ்சு போடும். என்ன அது இது அப்படி வருது. நான் முதல் வந்து ரோலை சதுரமாக செய்து நான் இப்போ வந்து இந்த முக்கோண வடிவில் வச்சுட்டு ரோல் பேப்பரை அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி சுற்றலாம் ரோலை. முக்கோணத்தில் வச்சா இன்னும் வடிவாக ஈஸியாக சுற்றப்படும். என்ன ஒரு முக்கோணத்தில் வச்சுட்டு அப்படியே மடிச்சிட்டு அப்புறம் என்ன செய்யுங்க, அப்படியே ஊட்டிக்கொண்டே போங்க. பார்த்தீங்களா, இப்படி ஊட்டிட்டு இப்போ முட்டைகளை எடுத்து வச்சுட்டு இப்போ ரஸ் பவுடருக்கு போடுங்க, அதாவது பனிய மேல். இப்போ உங்களோட வீட்டு வாய் 2 பேர் இருந்தீங்களா ஒரு 10 செய்து போட்டு ஒரு ஆள் சுடத்துவாங்க, ஒரு ஆள் உருட்டலாம். என்ன அப்படின்னா கெதியாக முடியும். இப்போ பாருங்க, எல்லா ரோலும் உருட்டி வச்சிருக்குது. நல்ல வடிவாக அழகாக ஒரே மாதிரி எல்லாம் ஒரே மெதட்டில் உருட்டி வச்சிருக்குது. இப்போ இனி என்ன செய்வோம்னு சொன்னால், எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா சூடாக்காமல் கொஞ்சம் மெதுவான சூட்டில் பொரிக்கத்து வாங்குவோம். பாருங்க, அடுப்பில் எண்ணெயை வைப்போம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சோன்னா ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக சுடத்து வாங்குவோம். அங்கே எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ
எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் சுடத்து வாங்குவோம் இப்போதைக்கு. அப்படி நல்லா கோல்ட் ப்ரௌனாக பறிக்கணும். எடுக்க எப்பவும் ஒரு பேப்பரில் போடுங்க. அப்படின்னா இப்படி அது தங்க வச்சுருங்க. அப்படின்னா இன்னும் ஊறாத எண்ணெய். ரோல் சுட்டாச்சு பாருங்கள். இப்படி நல்லா ப்ரௌனாக இருக்குது. இப்படி தான் ரோல் இருக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்க்கவும் வடிவாகவும் இருக்கும், சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிற ஆசையாக இருக்கும் சாப்பிட. பாருங்கள் இப்படி சுட்டுருக்காண்டு. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. பாருங்கள் பார்த்தீங்களா, எல்லாம் ஒரே மாதிரி ரோல் என்ன. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ சரியாக சுடுவது. இப்போ சாப்பிட்டு பாருங்க, பார்ப்போம், பிச்சு பார்ப்போம். பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா, ஆவி பறக்குது, ரால் எல்லாம் சூப்பராக இருக்குது என்ன. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. சரியா சுடுவதும் அந்த கராம்பு வாசம் இருக்குல்ல, அந்த கராம்பும் அந்த கருவா வாசமும் அந்த கருவேப்பிலையும் சூப்பர் டேஸ்டாக இருக்குது. நல்லா நாக்கில் நல்லா உவப்பாக இருக்குது. இப்படி அந்த கராம்பு போட்டால் தான் அந்த ரோலுக்கு நல்ல வாசம் அடிக்கும், சாப்பிடவும் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல சாப்பாட்டோட சந்திப்போம். இந்த யூடியூப் நேம் வந்து ஷோ மதியார் மணி. மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ண, அப்போ பண்ண. நன்றி, வணக்கம், பாய்.